போட்டித் தேர்வுக்கு தயாராகிற நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதுநாள் வரை நீங்கள் கல்லூரியிலே படித்த அணுகுமுறை வேறு, போட்டித் தேர்வு என்பது வேறு. கல்லூரி வாழ்க்கை என்பது கதகதப்பானது. மதில் சுவர்களுக்குள் கதகதப்பாக இருந்த நீங்கள் வெளியே வருகிற போது பிரச்சனை முதலைகள் பிடுங்கி தின்னுகிற போது வீதிகளில் வாழ்க்கையை சந்திக்கிற துணிச்சலையும் தைரியத்தையும் பெற்றிருந்தால்தான் போட்டித் தேர்வுகளை சந்திக்க முடியும். கல்லூரி தேர்வு என்பது ஏற்கனவே தயாரித்த ஒன்றை போல, கல்லூரி தேர்வு என்பது ஒத்திகை பார்த்த ஒரு நாடகத்தில் நடிப்பதைப் போல. ஆனால் எந்த குறிப்புகளும் இல்லாமல், எந்த ஒத்திகையும் இல்லாமல், அந்த இடத்தில் என்ன தேவையோ அங்கே தலைப்பை தந்து பேசுவதை போன்றது போட்டித் தேர்வு. கல்லூரி தேர்வில் இந்த கேள்விகள் வரும் என்று யாராவது உங்களுக்கு அடையாளம் காட்டலாம். ஆனால் போட்டித் தேர்வில் அப்படி அடையாளம் காட்ட முடியாது. கல்லூரி தேர்வுக்கு என்று வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டம் ஒன்று உண்டு. ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். ஒரு முறை 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வை எழுதி முடித்ததும் எல்லா பள்ளிகளிலும் இருக்கிற ஆசிரியர்கள் தேர்வு கடினம் என்று சொன்னார்கள். மொழி பாடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. நீ காலாண்டு தேர்வுக்கு எந்த ஊருக்கு சென்றாய் என்பது பற்றி விளக்கமாக எழுது என்று. இது பாடத்திட்டத்தில் இல்லை என்று மாணவர்கள் வருத்தம் தெரிவிக்க, அப்போது சில ஆசிரியர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் காலாண்டு தேர்வுக்கு எங்கே சென்றீர்களோ அதை எழுதுவது தானே, இது எதற்கு பாடத்திட்டத்தில் வர வேண்டும் என்று. சில நேரங்களில் எல்லா மாணவர்களுமே காலாண்டு தேர்வுக்கு மைசூர் சென்று வருவதாக எழுதியிருப்பார்கள். ஏனென்றால் அப்படித்தான் கோனார் உரையிலே எழுதப்பட்டிருக்கும். நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், இன்று வள்ளுவரே திருக்குறளில் தேர்வு எழுத வந்தாலும் வள்ளுவரும் திருக்குறளில் தேர்வு எழுத போனார், ஆனால் தோற்று போனார். காரணம், அவர் கொண்டு போகவில்லை கோனார் என்கிற நிலையை நாம் உருவாக்கி விட்டோம். அதனால் தயாரிக்கப்பட்ட குறிப்புகளை படித்து அவற்றையே மனப்பாடம் செய்து முதல் வரி மட்டும் தெரிந்தால் போதும், இறுதி வரை எழுதிவிடலாம். சமயத்தில் முதல் வரி மறந்து போய் விடுகிறது, எடுத்து கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அப்படி மனப்பாடம் மட்டும்தான் அறிவு என்று நினைத்து கொண்டு காலையிலிருந்து இரவு வரை ஒரே விடையை திரும்ப திரும்ப படித்து செயற்கையாக காற்று அடிப்பதைப் போல மதிப்பெண்களை வாங்கி உப்பியதைப் போல பெருமைப்பட்டு பலவிதமான ஆடைகளை அணிந்து சில நேரங்களில் நாடகங்களில் இருப்பவர்களை பீமர்களாக ஆக்குவார்கள். அதைப் போல அறிவை செலுத்தி அதன் மூலம் பெறுகிற வெற்றிக்கும் அந்த இடத்திலே எந்த தயாரிப்பும் இல்லாமல் எதிர்கொள்ளுகிற ஒரு மேடை பேச்சை போன்றதுதான் போட்டித் தேர்வு. அந்த போட்டித் தேர்விலே வேறு விதமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இதுநாள் வரை நீங்கள் எந்த அணுகுமுறையை வைத்திருக்கிறீர்களோ அதை கழற்றிவிட வேண்டும். சட்டையை கழற்றுவதைப் போல அல்ல, பாம்பு தோலை உரிப்பதைப் போல கழற்றி எறிய வேண்டும். அதற்கான பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் போட்டித் தேர்வுக்கான அணுகுமுறை வேறு. நீங்கள் கல்லூரிக்கோ பல்கலைக்கழகத்திற்கோ தயாரிக்கிற போது வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டம் ஒன்று இருக்கிறது. அதிலேதான் கேள்விகள் கேட்கப்படும். அவற்றை படித்தால் போதும். சில நேரங்களில் முக்கியமான கேள்வி எது என்பதை நீங்கள் முடிவு செய்து விடலாம். ஆங்கில இலக்கியத்திலே ஸ்டடி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்று ஒரு தாள் உண்டு. அது லிங்குவிஸ்டிக்ஸ் தொடர்பானது. அதிலே இந்த ஆண்டு கிரிம்ஸ் லா கேட்டால் அடுத்த ஆண்டு வெர்னர்ஸ் லா கேட்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே நீங்கள் இதுதான் வரும் என்று வரையறுத்து விட முடியும். ஆனால் பல நேரங்களில் அதை போன்ற அனுபவங்கள் போட்டித் தேர்வில் இருப்பதில்லை. கல்லூரியை பொறுத்தவரை எங்களுடைய ஆசிரியர் ஒருவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு 5 செய்திகளை தருகிறேன், நீங்கள் 4ஐ படியுங்கள்,
மூன்றையாவது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இரண்டையாவது எழுதுங்கள், ஒன்றிற்காவது மதிப்பெண் கிடைக்கும் என்று. ஆனால் அதை போன்ற அணுகுமுறையை போட்டித் தேர்வில் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியாது. அதன் அனுமானங்கள் வேறு, அதன் எதிர்பார்ப்புகள் வேறு. எனவே கல்லூரி பல்கலைக்கழக பாடத்திட்டத்திற்காக நீங்கள் தயாரித்த அணுகுமுறையும் போட்டித் தேர்வுக்காக தயாரிக்கிற அணுகுமுறையும் வெவ்வேறானவை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், சில மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலே பதக்கங்கள் பெற்றிருப்பார்கள், பரிசுகள் பெற்றிருப்பார்கள், கேடயங்கள் பெற்றிருப்பார்கள். ஆனால் போட்டித் தேர்விலே அவர்கள் தோற்று போவதற்கு காரணம், அவர்கள் இன்னும் அந்த பல்கலைக்கழக தேர்வின் மனப்பான்மையை விடாமல் பிடித்து கொண்டிருப்பதைப் போல. சில நேரங்களில் சில வீடுகளுக்கு சென்றால் அந்த குழந்தைகள் ஒரு டெட்டி பேர் பொம்மையை கட்டிப்பிடித்து கொண்டு தூங்குவதை பார்க்கலாம். ஊருக்கு போனால் கூட அந்த பொம்மையோடு குழந்தைகள் கிளம்பும். காரணம், அந்த குழந்தைகளை பொறுத்தவரை அவை கரடி பொம்மைகள் அல்ல, வீட்டில் ஒரு உறுப்பினர். அமெரிக்காவிலே 18 வயதுக்கு மேற்பட்ட பல பருவமடைந்தவர்கள் கூட இன்னும் பொம்மைகளை கட்டிப்பிடித்து கொண்டு தூங்குகிறார்கள் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எதையாவது கைகளிலே வைத்திருந்தால்தான் ஒரு பாதுகாப்பு என்பதைப் போல இப்போது பலரும் அலைபேசியை கைகளில் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களிடம் அவருடைய கைபேசியை 2 நாட்களுக்கு பிடுங்கிவிட்டால் அவர்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிற நிலைமை உண்டாகும். அதிலே வருகிற குறுஞ்செய்திகளை படித்தால் நமக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விடும். காரணம், அந்த செய்திகள் தேவையே இல்லாதவை. சாப்பிட்டாயா? சாப்பிட்டேன். என்ன? இட்லி. சட்னியா சாம்பாரா? பொடி, ஒரு இடி என்று அந்த செய்திகள் பரிமாறப்படுகின்றன. அதை போல அந்த குழந்தைகள் எப்படி கரடி பொம்மையை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றனவோ அதே மனநிலையோடு நாம் நம்முடைய பழைய அணுகுமுறையை கீழே இறக்கி வைக்க மனமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்வது, இது வேறு பிறப்பு, புதிதாக பிறந்ததாக எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே மதிப்பெண் குறைவாக பெற்றோமே என்று எண்ணாதீர்கள். இப்போது உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெற முடியும். முதலாவதாக, எல்லா விதமான பணிகளுக்கும் இப்போது போட்டித் தேர்வுகள் தான் நடத்தப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண பணியிலிருந்து மிக உயர்ந்த பணி வரை நாம் ஓர் அரசு பணியை பெற வேண்டும் என்று சொன்னால் அவசியம் போட்டித் தேர்வு ஒன்றை எழுத வேண்டும். நீங்கள் நினைப்பதைப் போல குடிமை பணி தேர்வுகள் மட்டும் போட்டித் தேர்வு அல்ல. பல்வேறு விதமான பணிகள், அவை அனைத்துக்கும் போட்டித் தேர்வுகள் தான் எழுதப்படுகின்றன, நடத்தப்படுகின்றன. தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய நிறுவனத்தில் யாரையாவது புதிதாக பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அவர்களுடைய அறிவுத்திறனை பரிசோதனை செய்வார். அதிலே போதிய அளவுக்கு மதிப்பெண்கள் பெற்றால் அவர்களை மதிய உணவுக்கு அழைத்து செல்வார். முதலில் இருவருக்கும் சூப் ஆணையிடுவார். சூப் வந்ததும் பொதுவான பண்பாடு, ஒரு பெரிய அதிகாரி முதலில் சாப்பிட வேண்டும், அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே முதலில் எடிசன் அந்த சூப்பை அருந்திவிட்டு உப்பு போதவில்லை என்று சொல்லி அருகிலே இருக்கிற உப்பில் இருந்து கொஞ்சம் எடுத்து போடுவார். பிறகு வந்திருக்கிற அந்த நபரை பார்ப்பார். அவர் சூப்பை குடித்துவிட்டு உப்பை போடுகிறாரா அல்லது சூப்பை குடிக்காமலேயே உப்பை போடுகிறாரா என்று பார்ப்பார். சூப்பை குடிக்காமல் உப்பை போட்டால் அவரை நிராகரித்து விடுவார். ஏனென்றால் அவருக்கு என்று சொந்த அபிப்பிராயம் எதுவும் இல்லை என்று. அதைப் போல இந்த போட்டித் தேர்வுகளில் உங்களுடைய சொந்த கருத்தை தான் அதிகமாக எழுதப் போகிறீர்கள். உயர்நிலை தேர்வுகளுக்கு செல்ல செல்ல உங்களுடைய சொந்த கருத்துக்களை நீங்கள் எழுத வேண்டும். சில பேருக்கு புத்தரின் மீது அதிக பற்று இருக்கும். அவர்களிடம் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்றால்
இதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நன்மை உள்ளது, தீமை உள்ளது, இரண்டையும் ஆராய வேண்டும் என்று அந்த நடுப்பாதை புத்தர் சொன்னாரே, அதை தேர்ந்தெடுப்பார்கள். தயவு செய்து இந்த போட்டித் தேர்வுகளுக்கு மட்டும் புத்தரை பின்பற்றாமல் இருங்கள். நீங்கள் சொல்வது எதிராக இருக்கலாம், ஆனால் தெளிவாக இருக்க வேண்டும். ஆதரவாக இருக்கலாம், ஆனால் காரணங்களோடு இருக்க வேண்டும். நீங்கள் எதை எழுதுகிறீர்களோ அதற்கான காரணங்களை, தர்க்கங்களை தெளிவாக எழுதினால் நிச்சயமாக நீங்கள் மதிப்பெண் பெறுவீர்கள்.